வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட கட்டடங்களை அழித்திருப்பதாக செய்தி படங்களை ஆதாரம் காட்டி செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி பெறப்பட்ட புதிய புகைப்படங்களில் காசாவில் இஸ்ரேலிய படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த குடியிருப்பு பகுதிகளும் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பது தெரிகின்றது. குறிப்பிட்ட எண்ணிக்கையை விடவும் அழிக்கப்பட்டிருக்கும் கட்டடங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகமாக உள்ளது என்று மதிப்பீட்டில் உறுதி செய்யப்பட்டும் இருக்கின்றது. இந்த நடவடிக்கை அமெரிக்காவுடன் எகிப்து, கட்டார் மற்றும் துருக்கியும் மத்தியஸ்தம் வகித்த போர் நிறுத்தத்தை மீறும் செயல் என்று சிலர் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள். எனினும் போர் நிறுத்த கட்டமைப்புக்கு அமையவே செயற்படுவதாக இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தும் இருக்கின்றார். காசா தொடர்பிலான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் 20 அம்ச திட்டத்தில் அடிப்படையிலேயே இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கின்றது. இதில் வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் உட்பட அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. போர் நிறுத்தம் எட்டப்பட்டது தொடக்கம் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார். எனினும் காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து கட்டடங்களை பாரிய அளவில் இடித்து வருவதாக செய்தி படங்கள் காட்டியும் இருக்கின்றன. போர் நிறுத்தத்திற்கு முன்னர் பெறப்பட்ட மற்றும் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் பிடிக்கப்பட்ட செய்தி படங்களை ஒப்பிட்டு உறுதி செய்யப்பட்டும் இருக்கின்றது. போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி இஸ்ரேலிய படை பின்வாங்கிய மஞ்சள் கோட்டு எல்லை பகுதிக்கு பின்னால் இருக்கும் காசாவின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இவ்வாறு பெருமளவில் கட்டடங்கள் அழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. இதேவேளை இந்த மஞ்சள் கோட்டுக்கு பின்னால் இருக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசா பகுதியில் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்களுக்கு வீடுகளை கட்ட அமெரிக்கா திட்டமிடுவதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டும் இருக்கின்றது. பாதுகாப்பான மற்றும் சமூகம் என்ற பெயரில் இந்த திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் பணியாற்றி வருவதாக அந்த செய்தி குறிப்பிட்டும் இருக்கின்றது. ஹமாஸ் எதிர்ப்பை வெளிப்படுத்துபவர்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தில் வாய்ப்பு அளிக்கப்பட இருக்கின்றது. இஸ்ரேல் அடிக்கடி மீறி வரும் தற்போதைய போர் நிறுத்த திட்டத்தை மேற்பார்வையிடும் சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு நிலையத்தின் தலைவரான அமெரிக்க லெப்டினன்ட் ஜெனரல் மின்னஞ்சல் ஒன்றில் இது தொடர்பில் ஆராயப்பட்டும் இருக்கின்றது. எவ்வாறாயினும் ஒரு மாதத்தை தாண்டி நீடிக்கும் காசா போரில் இஸ்ரேல் தினசரி போர் நிறுத்தத்தை மீறி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்தும் இருக்கின்றன. இவ்வாறு கடந்த அக்டோபர் 10 தொடக்கம் நவம்பர் 10 வரையான காலத்தில் குறைந்தது 282 தடவைகள் போர் நிறுத்த உடன்படிக்கையை அது மீறியிருப்பதாகவும் வான் பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் நேரடி துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி வருவதாகவும் காச அரசு ஊடக அலுவலகம் தெரிவித்தும் இருக்கின்றது. இதன்போது இஸ்ரேல் பொதுமக்கள் மீது 88 தடவைகள் சூடு நடத்தியிருப்பதாகவும் மஞ்சள் கோட்டை தாண்டி குடியிருப்புகளில் 12 தடவைகள் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டிருப்பதாகவும் 124 தடவைகள் காசாவில் குண்டுவீச்சுக்களை மேற்கொண்டிருப்பதாகவும் மற்றும் 52 தடவைகள் மக்கள் சொத்துக்களை தகர்த்து இருப்பதாகவும் அந்த அலுவலகம் குறிப்பிட்டும் இருக்கின்றது. இஸ்ரேலிய படை நேற்றைய தினத்திலும் வடக்கு காசாவின் பைத் லைஜியா பகுதியில் 3 தடவைகள் வான் தாக்குதல்களை நடத்தி இருப்பதோடு மத்திய காசாவில் புரஜ் அகதி முகாமின் கிழக்கு பகுதியில் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்தும் இருக்கின்றன. போர் நிறுத்தத்தின் பின்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 245 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு மேலும் 627 பேர் காயமடைந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்தும் இருக்கின்றது. இவை ஒரு புறம் இருக்க, இந்தியாவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு நெருங்கிவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை விரிவுபடுத்தவும் அமெரிக்க எரிசக்தி ஏற்றுமதியை அதிகரிக்கவும்
முக்கிய அமெரிக்க துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் வகை செய்யும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள செர்ஜியோ கோரினின் நியமன வைபவம் வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் இடம்பெற்ற சமயம் உரையாற்றும் போதே ட்ரம்ப் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார். அவர் தொடர்ந்தும் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இது கடந்த காலத்தில் இருந்ததை விட மிகவும் வித்தியாசமான ஒப்பந்தமாக இருக்கும். நாங்கள் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தையே எதிர்பார்க்கின்றோம், அதற்காக நெருங்கியுள்ளோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் ஒவ்வொரு நாட்டுக்கும் பரஸ்பர தீர்வை வரியை அறிவித்து நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டும் வருகின்றது. அந்த வகையில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தின் நிமித்தம் இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் நிறைவேறும் தருவாயில் இருப்பதை ட்ரம்பின் இந்த அறிவிப்பு எடுத்துக்காட்டுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக கனடா அரசு 2026ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச மாணவர்களுக்கு கல்வி அனுமதி வழங்கும் முறையை எளிதாக்கும் புதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்றது. இதன் மூலம் முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் பயிலும் மாணவர்களுக்கு இனி மாகாண அல்லது பிராந்திய சான்றிதழ் கடிதம் தேவையில்லை என்றும், இந்த மாற்றம் கல்வி அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்துவதோடு தேவையற்ற ஆவண பணிகளை குறைக்கும் என்று அரசு தெரிவித்திருக்கின்றது. புதிய நடைமுறையின்படி பல்கலைக்கழக ஏற்பு கடிதம் மற்றும் உயிரளவியல் சோதனை முடிந்ததும் மாணவர்கள் 2 வாரங்களில் அனுமதி பெறலாம். மேலும் இந்த திட்டத்தில் எத்தனை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதில் எந்த வரம்பும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உலகின் எங்கிருந்தாலும் தகுதியுள்ள மாணவர்கள் இதில் பங்கேற்க முடியும். இதன் மூலம் மாணவர்களின் குடும்பத்தினரும் ஒரே நேரத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதன்படி மாணவர்களின் வாழ்க்கை துணை, சிறந்த வேலை அனுமதி பெறலாம், குழந்தைகள் கல்வி அனுமதி அல்லது பார்வையாளர் விசா பெறலாம். இதனால் நீண்ட தாமதமின்றி குடும்பங்கள் ஒன்றாக கனடாவுக்கு செல்ல முடியும் என்றும், விண்ணப்பிக்க கடவுச்சீட்டு, பல்கலைக்கழக ஏற்பு கடிதம், நிதி ஆதார சான்று மற்றும் பிற ஆவணங்கள் தேவையாகும். அனைத்து விண்ணப்பங்களும் நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும், உயிரளவியல் சோதனை முடிவுகள் 14 நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும். ஆவணங்கள் முழுமையாகவும் துல்லியமாகவும் இருப்பதை உறுதி செய்வது தாமதங்களை தவிர்க்க உதவும் என்றும் அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றது. பட்டப்படிப்புக்கு பிறகு மாணவர்கள் கனடாவில் வேலை செய்ய விண்ணப்பிக்கலாம். இது கனடாவில் வேலை அனுபவத்தை வழங்குவதுடன் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கவும் வழிவகுக்கும். கல்வி அனுமதி நடைமுறையில் கொண்டுவரப்படும் இந்த மாற்றம் கனடாவை உலகளாவிய அளவில் கல்வி இலக்காக தேர்ந்தெடுக்கும் மாணவர்களுக்கு மிகவும் வசதியானதும் குடும்ப நேசமானதுமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படி இவையொருபுறம் இருக்க, கனடாவின் வின்சென்ட் நகரில் நடைபெற்ற விசேட சோதனை நடவடிக்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தெற்கு ஒன்றான்றிய பகுதியில் உள்ள பல வாகனங்களில் கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 46 கிலோகிராம் பெண்டனைல் மருந்துகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கைப்பற்றப்பட்ட பெண்டனில் சுமார் 4,60,000 மருந்துகளுக்கு சமமானது எனவும், இது ஒரு மிதமான அளவிலான மக்களின் உயிரை பறிக்கும் திறன் கொண்டது எனவும் அந்த நாட்டு போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் வின்சர் நகரத்தைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் ஒருவரும், வாங்குவர் நகரத்தைச் சேர்ந்த 29 வயது இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் எனவும், கைது செய்யப்பட்ட இருவரும் எதிர்வரும் டிசம்பர் 8ஆம் தேதி வின்சர் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் குறித்த தேடுதல் நடவடிக்கையின் போது பெண்டனைல் தவிர கொகைன், ஹெரோயின், துப்பாக்கிகள், பணம், தொலைபேசிகள், நகைகள் மற்றும் பிற போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதன் மதிப்பு சுமார் 6.5 மில்லியன் கனேடிய டாலர்கள் என்று கணிக்கப்பட்டும் இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இனிமெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினோடாக சந்திக்கலாம். வணக்கம்.